Hello guys, I am UK. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, ஜாவாஸ்கிரிப்டோட ஃபுல் டுட்டோரியல்ஸ் எல்லாத்தையும் நான் ஒன் பை ஒன்னாக எபிசோடாக சீரியஸாக இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ புதுசாக இந்த வீடியோவை யார் பார்க்குறீங்களோ அவங்கள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வீடியோஸில் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ப்ளஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி உருவானது, ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, ஸோ சில பேருக்கு ஜாவானா என்ன, ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். அண்ட் திஸ் இஸ் 2025 of JavaScript and I am Udaya. Okay, let's go to the video. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறேன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, ஜாவானா என்ன, ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஜாவானா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்கள் ஜாவா மூலியமாக ஒரு கோடிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். அதாவது விச் மீன்ஸ் நான் ரிகர்சல் காட்டுறேன் பாருங்கள். நான் சிம்பிளாக போட்டு டைப் பண்ணுறேன், வாட் இஸ் ஜாவா அப்படின்னு போடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி வரும். அதாவது சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ பேக் எண்டில் ஏபிஐஸ் எழுத, ஸோ சர்வர் சைடில் ஹேண்டில் பண்ண, ஸோ அதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எப்படி C++, C# அப்படிலாம் இருக்கோ அதே போல் ஒரு ஜாவான்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆனால் கிளைண்ட் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ஜாவாஸ்கிரிப்டை வச்சு ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற எல்லா டூல்ஸையும் நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் பார்க்குற எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், மேனிப்புலேட் பண்ணலாம். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இட் இஸ் அ ப்ரௌசர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரௌசருக்காக உருவாக்கப்பட்டது. வெப்பேஜில் உள்ள ஐட்டம்ஸையும் எலமெண்ட்ஸையும் மாடிஃபை பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஜாவாஸ்கிரிப்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டோடைய ஹிஸ்ட்ரி பாதி பேருக்கு ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னதுன்னே தெரியாது. அதுக்குள்ளே இருக்கிற அந்த லெட்டு வேறு கான்ஸ்ட்டு அது எப்படி உருவானதுன்றது யாருக்குமே தெரியாது. சில பேர் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்னு சொல்லுவாங்க, சில பேர் எக்மாஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, சில பேர் எக்மாஸ்கிரிப்ட் 3ன்னு சொல்லுவாங்க, சில பேர் ஜேக்வரின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பல வேர்ட்ஸை வச்சு ஜாவாஸ்கிரிப்டை ப்ரீ டிஃபைன் பண்ணி வைப்பாங்க. ஸோ சிம்பிளாக நான் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, எக்மாஸ்கிரிப்ட்னா என்ன, ஸோ இதோட ஜென்ரேஷன்ஸ்லாம் என்னன்ட்டு நான் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட டாக்குமெண்டேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு த வீடியோ. பர்த் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் 1995 பெடனினிச் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஜாவாஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ணார். அதாவது வித்தின் 10 days அவர் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பண்ணி கிளியர் பண்ணார். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பெடனினிச் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், இந்த ஒரு பாப்புலரான ஒரு டெவலப்பர், அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து ஜாவாஸ்கிரிப்டை வந்து டெவலப் பண்ணி வித்தின் 10 days டெவலப் பண்ணிட்டார். டெவலப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, எக்மான்ற ஒரு கம்பெனி வந்து அந்த அவர் டெவலப் பண்ண அந்த ப்ரோக்ராமை வந்து வாங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு அவர் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ன்ற பேர் வைக்கல. ஃபஸ்ட்டு அவர் பேர் வச்சது பார்த்திங்கன்னா மொனாக் அப்படின்ற ஒரு பேர் வச்சார். அது அப்புறம் லைவ் ஸ்கிரிப்ட்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த எக்மான்ற கம்பெனி தான் என்ன பேர் வச்சது, ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு பேர் வச்சுது. ஸோ இது எங்கே லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஸ்கேப் அப்படின்ற ஒரு கம்பெனியில் தான் இது வந்து ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் எக்மா அப்படின்ற ஒரு கம்பெனி. எக்மானா பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலேயே தெரியும். ஸோ நிறைய எக்மா ஸ்கிரிப்டோட ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த கம்பெனி தான் வாங்கி ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப ஒரு புவர் லாங்குவேஜாக, ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு கோடாக லைக் C++ மாதிரி டிஃபிகல்ட்டி நிறைஞ்ச ஒரு கோடாக தான் இருந்தது. ஆனால் லேட்டர் பை லேட்டர் எக்மாஸ்கிரிப்ட் அவங்க வாங்கி ஸோ எல்லாத்தையும் சிம்பிளஸாக மாற்றினாங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து வந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா அசிங்க் அண்ட் ஃபெச் அந்த மாதிரி ப்ரீ டிஃபைன்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எக்மாஸ்கிரிப்ட் வந்து வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, லெட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஸோ ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் பை லேட்டர் பார்த்தீங்கன்னா 2000 to 2009 அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அசிங்க் அவேட், அதாவது அஜாக்ஸை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க எக்மாஸ்கிரிப்ட். ஸோ அந்தமாரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எக்மாஸ்கிரிப்டோட 2nd version, 3rd version, 4th version எல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ 2009 to 2010, அதாவது அட் ப்ரெசென்ட் வரைக்கும் 2010 or 2009 அட் ப்ரெசென்ட் வரைக்கும் எக்மாஸ்கிரிப்டோட 5, 6 அதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதிலலாம் என்ன எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஸோ நிறைய ப்ராமிசஸ், ஸோ அந்த மாதிரியான கிளாஸஸ், ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீடிஃபைண்டாக ஈஸியாகவும் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரியும் கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸு, என்கேப்சுலேஷன், ஊப்ஸ் எல்லாமே வந்து எக்மாஸ்கிரிப்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் எக்மாஸ்கிரிப்ட்ன்றது பின்னாடி இருக்கிற ஒரு பேர், ஆனால் முன்னாடி வச்சிருக்க ஃபேமஸான பேர் பார்த்திங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இதுதான் ஜாவாஸ்கிரிப்டோட ஹிஸ்ட்ரி.
ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் இருக்கிற டூல்ஸை நீங்கள் டெவலப் பண்ணலாம். இல்லை பேக் அண்ட் சர்வர் கோடு Node.js மூலியமாக நீங்கள் எழுதலாம். இல்லை ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாக பெரிய நெட்வொர்க்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்ட்டு, ஆங்குலர், வியூ. ஸோ ஜாவாஸ்கிரிப்டை வச்சு இவ்வளோ அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ ரியாக்டை வச்சு பார்த்தீங்கன்னா அது கீழே Next.js. ஸோ இதுமாதிரி நிறைய வந்து ஃப்ரேம் ஒர்க் டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. jQuery. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிறந்த சாஃப்ட்வேர் டெவலப்பராக, அதை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக வந்து நீங்கள் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ஃப்ரண்ட் எண்டும் பண்ணலாம், பேக் எண்டும் பண்ணலாம், வெப் அப்ளிகேஷனும் பண்ணலாம், மொபைல் அப்ளிகேஷனும் பண்ணலாம், விண்டோஸ் அப்ளிகேஷனும் பண்ணலாம். ஸோ விண்டோஸ் அப்ளிகேஷனுக்கு Electron.jsன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு 3D மாரி கேமிங் மொபைல் மாரி வேணும்னு பார்த்தீங்கன்னா 3JSன்னு சொல்லி ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குது. நீங்கள் வந்து மொபைல் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ரெடி பண்ணணுன்னா React Native அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன், அதாவது ஜாவாஸ்கிரிப்ட்லேயே பண்ணியிருக்காங்க. React Native அப்படின்ட்டு ப்ரீ டிஃபைன்டு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் React Native. ஸோ இது எல்லாமே அடிப்படையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ Node.js இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். React Native எல்லாமே ஒரு ஃப்ரேம் ஒர்க். Node.jsன்ற ஒரு பேக்கேஜுக்குள்ளே தான் இருக்கும். அந்த பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி செட்டப் பண்ணுறது, அதுக்குள்ளே எப்படி ரியாக்ட்டு, அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்டோட 1 by 1 டாபிக்ஸ் எல்லாம் ஸோ நம்ம வரக்கூடிய நாட்களில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக லேர்ன் பண்ணுறவங்க, அடுத்து என்ன பண்ணலாம், என்ன ஐடி ஃபீல்டு கூட போக ஆசை, என்ன பண்ணலாம் தெரியல அப்படி இருக்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதுதான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டோட இன்ட்ரடக்ஷன். ஸோ நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வாட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஸோ அதோட ஃபங்க்ஷனல் வேரியபிள் டிக்ளரேஷனோட செட்டப்போட உங்களுக்கு நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய், see you later.